நம்ம சுடிதார் டாப்பு குர்த்தி இதுக்கெல்லாம் இந்த சைடு ஸ்லிட் அடிப்போம்ல, அதுக்கு பார்டர்லாம் ஃபிட் பண்ணும்போது கரெக்டா இந்த கார்னர்லாம் எப்படி அடிச்சு திருப்புறது அப்படிங்கறத பார்க்கலாமா? அதுக்கு நான் இப்போ 1 இன்ச் பார்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி கீழே மடக்கிட்டு இப்படி ஒரு பக்கமா இப்படி ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு நேரோவா அப்படியே வந்துட்டு இங்க கரெக்டா இந்த ஓப்பன் இருக்கும்ல, இந்த ஓப்பன் ஏரியா கிட்ட வந்து கொஞ்சம் ஒரு 1 இன்ச்சுக்கு முன்னால ஸ்டாப் பண்ணிக்கணும். ஸ்டாப் பண்ணிட்டு என்னோட இந்த நேரா இருக்கிற இந்த பீஸை நான் இப்படி லைட்டா ட்விஸ்ட் பண்றேன். இப்படி ட்விஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்த நான் இப்படி இந்த ட்விஸ்டான இடத்த நான் இப்படி பிடிச்சிக்கிறேன். பிடிச்சிட்டு நெக்ஸ்ட் இந்த பக்கமா வருதுல அந்த பீஸை அதே மாதிரி நான் ட்விஸ்ட் பண்றேன். ஓகே, இப்படி இதே மாதிரி இப்படி ட்விஸ்ட் பண்றேன். ட்விஸ்ட் பண்ணா எனக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் முக்கோணமா ஒரு டிசைன் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கிடைச்சிருக்கா? இதை நீங்க இப்படி பின்னால திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட டிசைன் வந்து கரெக்டா உட்காந்துருக்குன்னு அர்த்தம். சரியா? அதே மாதிரி இந்த முக்கோணமும் இந்த கோடும் நேர்கோட்டில் இருக்கணும். ஓகே, நெக்ஸ்ட் இதை நான் அப்படியே வச்சு ஸ்டிச் பண்றேன். இப்படி ஸ்டிச் பண்ணிட்டு இந்த ஸ்டிச் நேரா நம்ம கோடு ஸ்டிச் வருதுல இந்த இடத்துல இந்த ஷார்ப்னஸை இந்த இடத்துல இப்படி வைக்கணும். ஓகேவா? வச்சுட்டு அப்படியே நேரா அடிச்சுக்க வேண்டியதுதான். இப்படி அடிச்சுட்டு இப்படி டர்ன் பண்றேன், இப்படி திருப்புறேன். அந்த இடத்துல இந்த கார்னரா இருக்க இடத்துல ஊசியை ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே திருப்புறேன். திருப்பிட்டா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி பீஸ் உட்காரும். ஓகேவா? இப்படி உட்காருதா? உட்கார்றத அப்படியே நேரா அடிக்கிறேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த இடம் அழகா இருக்கா? சரி, அப்படியே ஃபுல்லா அடிச்சுட்டு காமிக்கட்டா? அவ்வளோதான், ஃபுல்லாக அடிச்சிட்டேன். அடிச்சுட்டு பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? அவ்வளோதான், இந்த பார்டர் அழகாக உட்காந்துருச்சா? ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. சரி, நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டு இருக்கீங்க, அந்த டோரி டிசைன் பண்ணேன்ல அது வந்து ஃபுல் வீடியோ கொடுங்கன்னு. கண்டிப்பாக ஃபுல் வீடியோ கொடுக்குறேன். அப்புறமா ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க, நீங்கள் மிஷின் எம்ப்ராய்டரி பண்ணுறீங்களா சாதா மிஷின்லன்னா? அது வந்து சாதாரண ஒரு மிஷினில், சின்ன மிஷின்லையும் பண்ணலாம். அப்புறம் உஷா மிஷின், பெரிய மிஷின் இருக்குல்ல, அதுலேயும் பண்ணலாம். உஷா மெரிட் எதுலனாலும் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது வந்து நம்ம நார்மல் மிஷினில் பண்ணுறது தான், அது மிஷின் எம்ப்ராய்டரி கிடையாது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடியோ கொடுத்திருந்தேன்ல, அதில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தெரியல, ஸ்டிச் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது ஒரு லாங் வீடியோவாக கொடுக்குறேன். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் பட்டன் அமுத்திக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.